வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். வடகொரியா புதிய சாதனைகளை பண்ணிட்டு வந்ததுனாலும் இப்போ பண்ணியிருக்க சாதனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை ஏவி மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த சாதனையை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வடகொரியா வந்து கப்பல் கட்டுமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சாதனையை உலகு பறைசாற்றும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவுகணை சோதனைகள் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 அதிநவீன க்ரூஸ் ஏவுகணைகளை கொண்டு 3 நார்மல் ஏவுகணையை வச்சு கிட்டத்தட்ட இந்த சோதனை நடத்தியிருக்காங்க. அதுல வந்து பார்த்திங்கன்னா 2 அதிநவீன ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வந்து வானில் பறந்து துல்லியமாக இலக்கை அடைஞ்சதாக வந்து நார்த் கொரியா ஊடகங்கள் வந்து இன்றைக்கி வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து கிம் ஜாங் உன் அவர்கள் நேர்லேயே போய் பார்வையிட்டு அந்த ஏவுகணையை வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை ஃபைனல் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரஷ்யாவினுடைய உதவினால் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சவுத் கொரியா வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த இதில் 3வது விஷயமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்ததாக வந்து கப்பல் தளத்தை வந்து அவர் மிகப்பெரிய அளவில் வலுப்படுத்த போகிறதா வந்து நியூஸ் சேனலுக்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸாக பார்க்கப்பட்டுருக்குங்க. மேற்காசியாவில் பார்த்திங்கன்னா பதற்றம் நிலவிட்டு இருக்க இந்த காரணத்தில் இவர் வந்து ஏவுகணை சோதனை பண்ணியிருக்கிறதும் பார்த்திங்கன்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் பார்க்கப்பட்டுருக்கு. ஓகே கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.